Hi, hello, welcome to our channel. Today recipe சுட சுட வெள்ளை கொண்டக்கடலை பிரியாணி செய்வது எப்படி அதை நம்ம பார்க்கலாமா. யூஸ்வலாக வேறு பிரியாணி தான் செய்வாங்க. கொண்டக்கடலையில் யாரும் பிரியாணி செய்ய மாட்டாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அது நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வெங்காயம் அதெல்லாம் வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா இதுமாதிரி குத்தி விட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தக்காளி, நான் 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தக்காளி எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 தக்காளி கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப புளிப்பாகவும் இல்லை, நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. 3 ஆனியன், 2 தக்காளி மீடியம் சைஸ். இப்போ ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. ஏன்னா அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது, ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. அதனால் கொஞ்சமாக தான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு, நான் ஆல்ரெடி கொண்டக்கடலை நைட்டு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ 1.5 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1:1 அந்த ரேஷியோவில் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. கரெக்டாக 2 விசில் வந்தோடனே நிறுத்திடுங்க. நிறுத்திட்டிங்கன்னா சுட சுட உங்களோட பிரியாணி ரெடி ஆகிடும். கொண்டக்கடலை பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும் அது செய்யறதுக்கு. சீக்கிரம் பண்ணிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMoto mobile app.